Hi, my name is Chinnu. I'm gonna tell you a stories. Let's see Chinnu adventures. இன்னைக்கு நம்ம பார்க்குற ஸ்டோரி நேம் மாம்பழ விற்ற கொக்கும் பேராசையும். கொக்கு மாமா எனக்கு 5 ரூபாய்க்கு மாம்பழம் கொடுங்க. கொக்கு மாமா குருவிக்கிட்ட 5 ரூபாயை வாங்கிக்கிட்டு ஒரு குட்டி மாம்பழமா குருட்டிச்சான். இந்த 5 ரூபாய்க்கு குட்டி மாம்பழம் தான் வரும்னு கொக்கு மாமா சொல்லிச்சான். அதுக்கு குருவி சொல்லிச்சான், மாமா சந்தையில் மாம்பழம் 5 ரூபாய் தானே, நீங்க என்ன ஏமாத்துறீங்க? அதுக்கு கொக்கு மாமா சொல்லிச்சான், போ உங்க அம்மா கிட்ட போய் அடிக்கும் காசு வாங்கிட்டு வா. குருவிக்கு அழுகையா வந்துச்சான். அங்க ஒரு ஆண்டை வந்துச்சான். குருவி ஆண்டை கிட்ட சொல்லிச்சான், மரணம் டாட்டா, கொக்கு மாமா எல்லாத்தையும் ஏமாட்டாரு. கொக்கு மாமா எல்லாத்தையும் ஏமாட்டி காசு வாங்குறாரு. எனக்கு அழுகையா வரல. அதுக்கு மனோ தாத்தா சொன்னாராம், அழுகாத சின்ன குட்டி, கொக்கு மாமாவுக்கு நம்ம ஒரு பாடம் புகட்டலாம். நான் ஒரு மேஜிக்கல் மாம்பழம் தரேன், அதை கொண்டு போய் கொக்கு கிட்ட கொடு அப்படின்னு மனோ தாத்தா சொன்னாராம். மனோ தாத்தா மாம்பழத்தை குருட்டாராம். இதை கொண்டு போய் கொக்கு மாமா கிட்ட குருன்னு சொன்னாராம். குருவி ஹாப்பியர் வாங்கிட்டு பறந்து போச்சான். கொக்கு மாமா, இன்னாங்க, எங்க வீட்டு மரத்துல காய்ச்சுது, இதை வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய மாம்பழமா கொடுங்க. ஆஹா, இது என்ன விசித்திரமான மாம்பழமா இருக்கே, இதை வச்சு நிறைய கஷ்டம் இருக்கலாம் அப்படின்னு கொக்கு மாமா சொல்லிச்சான். ஆனா அதுக்குள்ள கொக்கு அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுச்சான். அந்த மாம்பழத்தை சாப்பிட்டதும் கொக்கு ஆமையா மாறிடுச்சான். அச்சோ, எனக்கு என்னாச்சு? ஆச்சரியமா பயந்து கேட்டுச்சான். ஐயோ, என்னோட சருகுகள் எங்கே? நான் மெதுவா நடக்கிற ஆமை ஆயிட்டனே, என்ன காப்பாத்துங்க. அப்பா மண்ணா தாட்ட சொன்னாரா, கொக்கே, நீ குழந்தைங்கள ஏமாற்றி பண்ண வாங்கினிருக்கு, இதுதான் தண்டனை. எப்போ நீ தப்பா ஒட்டுக்கிட்டு ஏமாட்டி வாங்கின காசையெல்லாம் திருப்பி தரையோ அப்புறம் நீ பழைய வர வீட்டுக்கு வருவ. ஆமா சொல்லிச்சான், என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா, உன்னை நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், நேர்மையா இருப்பேன். ஆமை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சான். ஆமை எல்லாத்துக்கிட்டையும் காசு திருப்பி கொடுத்துருச்சான். குருவிக்கிட்டையும் கொடுத்துருச்சான். காசு கொடுத்துரும் ஆமை கொக்கா மாறிடுச்சான். அதுக்கப்புறம் கொக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயா மாம்பழம் கொடுத்துச்சான். எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்களாம். எல்லாரும் கொக்குக்கு கிளாப் பண்ணாங்களாம். கதையின் நீதி, நேர்மை எப்பவும் வெற்றி தரும். ஓகே குட்டீஸ், பாய் பாய். நாளைக்கு வேற ஒரு ஸ்டோரியில பார்ப்போம். குட் நைட் குட்டீஸ். For daily stories like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க.